இன்றைக்கி சேட்ட பசங்க டே 2 ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் சப்பாத்தி. நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சைகளை கருப்பு மஞ்சள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கலந்து கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 5-6 பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை மாவோட சேர்த்து பிசைஞ்சு தேவைப்பட்டால் தண்ணி மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை தெளித்து நம்ம இந்த மாவை இப்படி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவு ஒரு குறிப்பிட்டது 1 மணி நேரம் to 2 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். ஆர்டிஃபிஷியலாக எந்த ஸ்வீட்னஸுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. பீட்ரூட்டு, டேட்ஸு, கிரேப்ஸு இது 3மே பசங்க சாப்பிடாத பொருள் தான். இதை சப்பாத்தியோடு செஞ்சு கொடுக்கும்போது அதில் உள்ள டேஸ்ட்டு சுத்தமாக தெரிய போகிறதில்ல. பீட்ரூட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கம் இந்த மாதிரி வார்த்த பிறகு கொஞ்சம் நெய் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜாம் வச்சு சாப்பிட்ற பசங்களுக்கு இதோட கொஞ்சம் ஹனி வச்சு ரோல் பண்ணி கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் தெரியாமலே குட்டீஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நாளைக்கு என்ன ரெசிபின்னு யோசிச்சு